துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசிந்து தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சினத்தால் திருத்தம் வராது என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்தி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் நிர்வாக குழுவினருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த சாந்தி தவத்தை நமக்காக சிறப்பாக வழிநடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து வாழ்க வளமுடன். இன்னைக்கு தலைப்பு சினத்தினால் திருத்தம் வராது அப்படிங்கிற தலைப்பு தான். ஒரு ஜடப்பொருள்ல கோவப்பட்டதுன்னா எப்படி அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள், அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஒரு எழுத்தாணிக்கும் எழுத்தாளருக்கும் ஒரு சின்ன சண்டை, யார் பெரியவன் அப்படின்னு. இப்ப எழுத்தாணி சொல்லிச்சான், நான் இல்லை என்றால் எந்த ஒரு நூலையும், அதாவது புத்தகம், நீ படைக்க முடியாது அப்படின்ட்டு எழுத்தாணி சொல்லிச்சான். நான் இல்லைன்னா உன்னுடைய எழுத்தாணி முனைக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர். இப்ப கடைசியில காகிதம் வெற்றி பெற்றது. நான் இல்லைன்னா நீங்க இருவரும் வெறும் குப்பைக்கு சமம் அப்படின்னு காகிதம் சொல்லிச்சான். இப்போ போட்டி தேவையில்லை, தீட்டியது நீதான் அப்படின்னு
எழுத்தாளர் சொல்றாங்க. தீட்டியது நான் என்றாலும் அதை ஏற்றியது நீ அல்லவா என்றது எழுத்தாணி. இப்ப இருவரும் உணர்ந்தனர் பிழையை. இப்ப காகிதம் இல்லை, அதாவது இது எதுக்காக சொல்றோம்னா, கோபத்தினால இன்னைக்கு எவ்வளோ இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாமே பார்க்குறோம். வீட்டுக்குள்ள எத்தனை சண்டை நடக்குது பெத்தவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவுல. அப்புறம் இப்ப எவ்வளோ அதனால எத்தனை நோய்கள் பரவுது. பிபி, ஹை பிரஷர் ஏறுது, சுகர் வருது, கவலை, மன கஷ்டம், ஸ்ட்ரெஸ், எவ்வளோ நோய்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மகரிஷி சொல்றாங்க, ஒரு ஒரு ஒருவன் இன்னொருத்தங்கிட்ட சொல்றான், சாதாரண பக்கத்துல உள்ளவங்க கிட்ட சொல்றான், எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஒருத்தவங்க கஷ்டமா இருக்குன்னா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஒருத்தர் கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த நேரத்துல சரிப்பா ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும். இப்ப இவன் என்ன சொல்றான், மனசு வலிக்குதுன்னு அவன் சொல்றான். இவன் சொல்றான், என்னது தலை வலிக்குதா அப்படின்னு கேலி செய்யறான். அப்போ உடனே இவன் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்டா சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அப்படியே அமைதியா இருந்துட்டான். இதுல இருந்து என்ன விளக்கம் அப்படின்னா, எப்போதுமே நமக்கு வந்தா மட்டும்தான் தலைவலி, அடுத்தவங்களுக்கு வந்தாதான் அது சும்மா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம் எல்லாருமே. ஒரு நாள் தனக்கு கஷ்டமா இருக்கு எனும் போதுதான் அந்த கவலைப்படாதே, அதாவது கவலைப்படாதே நான் இருக்கேன், அந்த அந்த நேரத்துல ஒருத்தர் யாராக இருந்தாலும் அந்த நேரத்துல நான் நான் இருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத, இதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்ப்போம். இல்லை தலை வலிக்குதா, வயிற்று வலிக்குதா, இல்லை என்ன பண பிரச்சனையா, இல்லை குடும்ப பிரச்சனையா, என்ன பிரச்சனை, எதையும் மனசு விட்டு சொல்லு, அது அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது எப்படி இருக்கு, இப்படி கிண்டல் கேலியா சொல்றது எப்படி இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்கணும். அப்போ சினத்தினால் கோபம் அப்படிங்கிறது நம்மளையும் திருத்திக்க முடியாது, அந்த சூழ்நிலையும் திருத்த முடியாது. இன்னொன்னு, கோபத்தினால கோபத்தை தான் நாம ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த சூழ்நிலையும் சரி, நபர்களையும் சரி, நம்ம எவ்வளவு கோபமா இருக்கோம், மகரிஷி சொல்லுவாங்கல்ல, கோபமாகவே மாறிடும். எதை நாம நினைக்கிறோமோ, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையா நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். அப்ப அதுவா மாறிடுறோம் நம்ம. இப்ப மாறுறதுனால எப்படிலாம் நமக்கு சினத்தினால் தொடரும் துன்பங்கள் அப்படின்னு பார்த்தா, சினம் சொல்லும் போது, அதாவது அந்த கோபப்படும் போது நம்மளுடைய மன அலைச்சூழல் விரைவு அப்படிங்கிறது 20 to 30 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படின்றது மன அலைச்சூழல் வேகம் அதிகரிக்குதாம். நமக்கு தெரியும் பீட்டா வேவ் 14 சைக்கிள்ஸ்ல இருந்து 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் அவ்வளோ அதிகமாக ரொம்ப இமோஷனலா உக்கிரமா ஆகிறது. இப்ப ஜீவகாந்த சக்தி அதிகமா செலவாகும். நம்ம எவ்வளோ எமோஷனலா ஆறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமா தூக்கி நம்மளுடைய சக்தி எல்லாம் விரயமாகும். இப்ப ரத்தத்தின் சுழற்சி வேகம் தூண்டப்பட்டு ரத்த அழுத்தம், பிரஷர், பிபி வந்துடும். அதாவது உடலில் உள்ள செல்கள் எல்லாம் கோபத்துக்கு ஏத்த மாதிரி செயல்படும். அந்த அளவுக்கு ஒரு உந்து ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள தூண்டும். இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது, இருதய துடிப்பு, நரம்பு மண்டலம் ஆற்றல் குறைந்து நரம்பு தளர்ச்சி, வலிப்பு, நொடிப்பு, இந்த மாதிரியான நோய்கள் உண்டாகுது. குடல் புண், வயிற்றுப்புண், பெப்டிக் அல்சர், நாக்கு புண் உண்டாகுது. கண் நோய், பார்வை குறைவு, பார்வை இழப்பு போன்றவற்றை உருவாகுது. அப்புறம் இந்த இதய கோளாறு, இதய வால்வுகள்ல அடைப்புகள் உண்டாகுது. தோல், ஏன்னா மன அழுத்தம்னாலே அது நெஞ்சில்தான் ஃபர்ஸ்ட் ஏன்னா அதுதானே பிளட் பம்ப் பண்ணுது, ஹார்ட். அப்போ எல்லாமே இது ரிலேட்டடா பிளட்ல பிரச்சனை வந்தாலே அங்க எல்லா நோயும் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கோபம் அப்படிங்கிற ஒரு கோபம், வெறுப்பு, எரிச்சல், கவலை, இத்தனையும் இதனோட ரிலேட்டடான உள்ள குணங்கள் தான். அப்ப இது எல்லாமே நமக்கு தேவையில்லாத குணங்கள். அப்போ இந்த பீட்டா வேவே நாம அட்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்ப பீட்டா வேவ்ல அட்ராக்ட் பண்ணாம இருக்கணும்னா, யாருக்கெல்லாம் கோபம் வருதோ, நம்ம பயிற்சி செஞ்சிட்டு வரோம், தவம் செய்யறோம், தற்சோதனை பண்றோம், யாருக்கிட்ட நமக்கு கோபம் அடிக்கடி, பெரும்பாலும் நம்ம கூட இருக்கவங்க கிட்டதான் கோபம் வரும். இன்னொன்னு,
கொடுத்த பணத்தை யாராவது திருப்பி கொடுக்காம இருக்கும்போதோ, எரிச்சல் ஊட்டுற மாரி பேசுறதோ, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி இரிட்டேட் பண்றதோ, இல்ல கொடுத்த வாக்கை மீறுவதோ, இல்ல நேர்மையற்ற செயலை பார்க்கும்போதோ, உண்மைக்கு மாறாக நடக்கிறதோ, பொய் பேசுவதோ, அ ஒரு இயற்கைக்கு முரணாக தவறாக பேசுவது, இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கோபத்தை தூண்டுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம். இதுல வந்து நியாயமான கோபமும் இருக்கும். ஆனாலும் கோபம் கோபம் தானே. கோபம் அப்படிங்கிறதே நம்மளுடைய மன அலைச்சல் விரைவை அதிகப்படுத்தக்கூடியது தான். அப்போ இந்த கோபத்தை நாம எப்படி அ மகரிஷி வந்து அ சாந்தி தவம் பண்றதும், ரிலாக்சேஷன் பண்றதும், நம்ம தவத்திலயும், தற்சோதனையிலயும் இதெல்லாம் வந்து கோபம் வராம இருக்க சொல்லி தான் கார்டியாலஜிஸ்ட் அவர் டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா சொல்லுவாங்க. கோபத்த அடக்கக்கூடாது. மகரிஷியே சொல்வாங்கல்ல, "அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும்" அப்படிங்கிறது. அப்போ கோபம் எங்கேருந்து வருது? யார் மேல வருது? எதுக்காக வருது? இதுல என்னுடைய பங்கு என்ன? அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. அப்போ என்னுடைய தவறு என்ன? நான் இந்த இடத்துல எந்த தப்பு பண்ணிருக்கேன்? இப்போ ஒருத்தவங்க நம்மள ப்ளேம் பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய பங்கு அதுல கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அவங்க குற்றம் குறை சொல்றாங்க அப்படிங்கிறத நாம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தருக்கு இந்த மாரி ஒரு ஆறுதலா கேட்கும்போது கவலைப்படாத அப்படின்னு சொல்றதும், இன்சொற்கள் பேசுவதும், ஆதரவாக பேசுவதும், அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும், நம்மளுடைய அறிவினுடைய அந்த நம்ம விளக்கத்தை தேடக்கூடிய அளவுல இருக்கும். நம்ம அது அது வந்து அயரா விழிப்புணர்வோட இருக்கும்போது, அந்த தீர்வுகள பத்தி நாம கண்டிப்பாக அ யோசிப்போம். அப்போ எப்பவுமே அ மகரிஷி வந்து அதனுடைய அதான் இப்ப இளைய தலைமுறைக்கான மகரிஷியுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது எப்படின்றது. கோபம் வந்து ஸ்மார்ட்டா காட்டும் வழி என்ன அப்படின்னு. உண்மையான ஒரு கேள்வி. அப்போ ஒருத்தர் கேட்கிறாங்க, "டேய் கோபம் கெட்டதுன்னா, அடம்பிடிக்கும் தம்பி, தங்கச்சிகள பொய் சொல்லும் ரூம்மேட்டையும் எப்படி சரி பண்றது?" அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இப்ப கொஞ்சம் ஆட்டிட்யூட் காட்டினா, ஆட்டிட்யூட் காட்டினா தானே ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன ஹேக்? அதாவது அது எப்படி சால்வ் பண்றது? அப்படி. சில டைம்ல வந்து வெளிய கோபம் காட்டணும். ஆனா, உள்ள ஃபீல் அந்த பீஸ் மைண்டா அதாவது அமைதிய மெயின்டெயின் பண்ணணும். அதுதான் ஸ்மார்ட் ப்ளே. அதாவது மகரிஷி சொல்லுவாங்க, நடிப்பு சினம் அப்படிங்கிறது. அதாவது உதட்டளவுல இருக்கணும். ஆனா, மனசுல அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு நம்ம வந்து எனர்ஜியோட இருக்கணும். அந்த எனர்ஜி எந்த வகையிலயும் லாஸ் ஆகக்கூடாது. அப்போ அவங்களுக்கு நம்ம சீரியஸா இருக்கிறோன்றது மட்டும் தெரியணும். குரல உயர்த்தலாம். ஆனா, நம்ம வந்து அந்த வைப் காட்டணும். ஆனா, நமக்குள்ள அந்த வைப் இருக்கக்கூடாது. இதுதான் அங்க வந்து நம்ம கோபத்த வந்து நடிப்பு சினமாக காட்டுவது எப்படி அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம மைண்ட் வந்து ஜென் மோட்ல இருக்கணும். நம்மளையே 3ஆம் நபர் பார்வையில பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி இருக்கணும். இத இப்படி நினைக்கலாம். எப்படின்னா, நீங்க கேம் விளையாடும்போது உங்க கேரக்டர் கோவப்படும். ஆனா, நீங்க கோவப்படுவீங்களா? படமாட்டீங்க. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து விளையாடுறோம் அப்படின்னா, அந்த நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை கோபம் அ வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, நம்ம விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட்ல இருப்போமே தவிர, கோவப்பட மாட்டோம். விளையாட்டு மேல தான் ரொம்ப தீவிரமாக இருப்போம். இந்த சிச்சுவேஷனுக்கு தான் இது சொல்ல வந்தேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நாம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ உண்மையான கோபம் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு டாக்ஸிக். அதாவது நச்சு. அப்ப நம்மளுடைய மன அலைச்சல் விரைவ அதிகப்படுத்திக்காம, நம்ம வந்து நச்சா ஆக்கிக்காம, இந்த நோய்கள் எல்லாம் வரவழைச்சுக்காம, மென்டல் பீஸ் எப்படி மெயின்டெயின் பண்றது? நார்மலா கோபம் வந்துச்சு அப்படின்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். அப்படிதான் நம்ம மூளை வேலை செய்யுமாம். அதாவது சண்டை போடு, இல்லன்னா தப்பிச்சு ஓடு. அப்படிங்கிறது தான் அந்த கோபம் வந்து மூளைக்கு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல். இப்ப உடல் மற்றும் மனதை அழைத்துச் செல்லும். எப்படி? இது எதிர்மறை எதிர்மறை ஆற்றலையும், எதிர்மறை சூழ்நிலைகளையும், எதிர்மறை நபர்களையும் ஈர்க்கக்கூடியது தான் இந்த கோபம்.
ஏன்னா கோபம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அப்ப நெகட்டிவ் எனர்ஜி எது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னா நெகட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவிட்டியை தான் அட்ராக்ட் பண்ணும். இதுதான் நாம அலை இயக்க தத்துவத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒரு கண்ணாடிய பார்த்தா நம்ம கோபத்தோட இருக்கிறோம், கண்ணாடிய பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம முகம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் பிம்பம் காட்டும். இதே சிரிச்ச முகத்தோட கண்ணாடிய பார்த்தா எப்படி இருக்கும்? சிரிச்ச முகமா காட்டும். ஸோ எப்படி நம்மளுடைய உள்ளம் இருக்குதோ, அதை காட்டுவது தான் இந்த பிரபஞ்சம். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், 2க்கும் இடையே ஊடாடிக் கொண்டே இருத்தல். இந்த மாரி ஒரு எண்ண அலைகள், நம்ம கோப அலைகள் வந்து கண்டிப்பாக எதிர்க்க மோதி நம்மகிட்ட தான் திரும்ப பிரதிபலிக்கும். நம்மளுடைய மூளை மூளை அதாவது கோபப்பட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய அத்தனை புலன்கள் அதாவது கோபமா மாறிடும். டோட்டலா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடும் இந்த பிரெயின். அது கோவத்த மட்டும் தான் ஃபீல் பண்ணுது. அவ்ளோ உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிற மாதிரி நம்மளோட மூளை வந்து உணரும். கோபத்தை கட்டுப்படுத்தினா அது வஞ்சமா மாறும் அப்படின்னு மகரிஷி சொன்னாங்க. அப்ப பழிவாங்கும் உணர்ச்சியாக கன்வெர்ட் ஆயிடும். அப்ப கோபத்தை அடக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. தேக்கி 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 வச்சா ஒரு நாள் வெடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப வரம்பு மீறும் போது, கோபம் தன் எல்லைகளை மீறும் போது, எதிர்மறை விளைவுகள் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டாக இருக்கு. எதிர்மறை விளைவுகளா அதாவது கோபத்துல கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அது நமக்கு எதிர்மறையான ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்கும். அப்ப நம்ம உடம்புல பல தீங்குகளை விளைவிக்க கூடியதுதான் இந்த கோபம். உடல் ரீதியாக, மன ரீதியாக பலவீனமாகி சோர்வு இருப்பதை நமக்கு அது காட்டும். நமக்கே தெரியும் இல்லையா? வீட்ல கோவப்பட்டா அதுக்கப்புறம் உனக்கு கத்தி, பிள்ளைங்க கிட்ட கத்தி, இப்ப நம்ம நெறைய பேர் வீட்ல இப்ப மனவள கலைஞர்கள்லாம் தப்பிச்சோம். ஓரளவுக்கு நம்ம பொறுமை காத்து கொண்டு இருக்கிறோம்னு நம்ம கண்டிப்பாக கோபம் வரும். வராதவங்க யாருமே கிடையாது. அந்தந்த ஆனா நம்ம மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கறதுக்கு பழகிட்டு வரோம். தற்சோதனை பண்றதுனால, வாழ்த்து சொல்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறோம்னு நம்ம நம்பலாம். அப்போ நம்மை நாமே கோபம் உச்சகட்டமா வருது, நமக்கு கோபம் வருது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு தட்டும்போதே, நம்ம இல்ல என்னோட வாய்ஸ் ரைஸ் ஆகுது, எனக்கு படபடன்னு வருது, எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற ஃபீல் வரும்போதே, ஒரு அந்த அயரா விழிப்புணர்வும் கூட சேர்ந்து நம்மள திசை திருப்ப முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அப்பதான் கோபத்த வந்து நம்ம மாத்திக்கலாம். அப்போ அந்த திருத்தம் கோபத்தினால வராது. நம்மளுடைய அயரா விழிப்புணர்வுனால தான் வரும். அப்படிங்கிறது தான் நாம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப கோபத்தினால திருத்தம் வராது. கண்டிப்பா அது வருத்தம் தான் வரும். அப்ப திருத்தம் வரணும் அப்படின்னா, நம்மள நாம டைவர்ட் பண்ணிக்கணும். அப்போ சில பிரச்சனைகளை வந்து புறக்கணிக்க கூடாது. ஆனா, பிரச்சனையில கவனம் செலுத்தாமல், அதுக்கு உண்டான தீர்வுகள்ல நாம யோசிச்சு, கவனிச்சு, நம்ம வந்து முயற்சி செய்யணும். இந்த பிரச்சனைய கொஞ்சம் ஆற போடணும். அதாவது எப்பவுமே இம்மீடியட்டா பதிலுக்கு பதில் பேசுனா, அந்த இடத்துல வந்து வாதம் பண்ணிக்கிட்டே பிரச்சனை வாக்குவாதமா மாறிடும். அப்போ ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் அமைதி காக்கணும். அந்த மாரி அமைதி காத்தா மட்டும் தான் அந்த இடத்துல சூ சூழ்நிலை மாறும். மகரிஷி கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க. என் கணவர நான் டைவர்ஸ் பண்ணிக்கணும் பண்ணணும் அப்டின்ட்டு. அப்போ உடனே சரிம்மா பண்ணலாம். அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லுங்க. அதாவது அடுத்த வாரம் வாங்கன்னு ஏதோ சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தடவ வரும்போது, அ உங்க கணவர் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் அப்டின்னம்போது, அவர்தாங்க என்ன படிக்க வச்சாரு. அவர்தாங்க என்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போவாரு. அவர்தாங்க எல்லாம் பண்ணுவாருன்னு ஒவ்வொன்னா அவங்கள பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து ஐயோ! நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேங்க என் கணவரன்னு அதுக்கப்புறம் அவங்க வாயாலேயே வரவழைச்சுட்டாங்க மகரிஷி. அந்த மாதிரி ஒருத்தர் மேல கோபம் வருதுன்னா, அவங்க செஞ்ச நல்லத மட்டும் நினைச்சு பார்க்கும்போது, கண்டிப்பாக அவங்க மேல கோபத்த வளர்க்கறதுக்கு வாய்ப்பே வராது. இன்னொன்னு அதற்கு மாறாக அவங்க மேல அவங்க கிட்ட நம்ம எப்படி நாம உதவி செய்யலாம், நன்மை செய்யலாம். அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிய வளர்த்துக்கிறதுக்கும், இல்லன்னா நம்ம பொறுமை காக்கறதுக்கும் நம்ம பழகிப்போம். சரி.
மகரிஷி சொன்ன பயிற்சியில இந்த சாந்தி தவம் நம்ம இப்ப பண்ணோம் இல்லையா? இந்த சாந்தி தவம் நமக்கு என்ன வேணும்? அமைதி தான் வேணும். அப்ப அமைதி வேணும் அப்படின்னா, பெரும்பாலும் இது என்னுடைய பிராக்டிஸ். நீங்க யாருக்காவது ரொம்ப கோபம் வருது அப்படின்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மை. நெறைய நேரம் சாந்தி தவத்துல இருந்து ஒருத்தர் மேல ரொம்ப வருத்தம் வருது, இல்ல கோபம் வருது, எரிச்சல் வருது அப்படின்னா, சாந்தி தவம் மூலாதாரத்துல இருந்து அவங்கள நம்ம வாழ்த்துவோம் இல்லையா? தவம் முடிவுல வாழ்த்துவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தும்போது, அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து அவங்களால பிரச்சனை வருதுன்னா டிட்டாச் ஆகும். இல்லன்னா அமைதி காத்துருவாங்க. அவங்களால தொந்தரவு வராது. இன்னொன்னு நம்ம மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மனசு ரிலாக்ஸ் ஆகும். நம்ம மனசு வந்து டென்ஷன் ஆகாது, எமோஷன் ஆகாது, கவலைப்படாது, கோவப்படாது. "இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்." அவங்களுக்கு தப்பே செஞ்சாலும், உங்க மேல கோவப்பட்டாலும், அவங்க அவங்கள வாழ்த்தி, 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 அவங்களுக்கு மேலும் என்ன நன்மை செய்யலாம் அப்படிங்கிற அளவுல மனசு விரிவு வரும். இந்த சாந்தி தவத்துல இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நம்ம மனச அமைதியா வச்சுக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் இது. அப்போ அதே மாதிரி பற்று கொள்ளாமல் இருக்கணும். யார் மேலயும் ரொம்ப அட்டாச்டா இருந்தோம் அப்படின்னா, அந்த அட்டாச்மென்ட்டே நமக்கு துன்பமா மாறிடும். இப்ப கோபத்தின் மீதான மதிப்பை நாம இந்த இடத்துல அதாவது எப்போ அமைதி காப்பதன் மூலமாக கோபத்தின் மேல நாம வச்சிருக்கிறோம்ல ரொம்ப தீவிரமான மதிப்பு. மதிப்பு மீன்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த அந்த அதை இழக்கிறோம்னு அர்த்தம். கோபத்தை இழக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அமைதியாக இருப்பதன் மூலம், பற்று கொள்ளாமல் இருப்பதன் மூலம் நம்ம கோபத்தை இழக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்ப சில சூழ்நிலைகள், சில நபர்கள் ரொம்ப தூண்டுவாங்க. நம்மள வந்து அஹ் கட்டாயப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய சிச்சுவேஷன் வரும். வீட்ல வந்து கணவரோ, இல்ல குழந்தைகளோ, இல்ல நட்புறவுகளோ, இல்ல வெளியில சில பேரு வேணும்னே வந்து இப்ப கார் வாசல்ல நம்ம வீட்ல இருந்து கார் வெளிய எடுக்கணும். ஆனா வீட்டு வாசல்லயே கரெக்ட்டா இன்னொருத்தவங்க வந்து கார வந்து வச்சுட்டாங்க. அப்ப கோவம் வருமா? வராதா? அப்போ இது ஆக்சுவலா இன்னைக்கு எங்க வீட்ல நடந்த ஒரு விஷயம். அ அதாவது வண்டியும் எடுக்க முடியல, காரையும் எடுக்க முடியல, உள்ளேயும் வைக்க முடியல. என்னன்னா, அவங்க வந்து அத எடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இதுல வந்து என் பொண்ணு, எங்க கொழுந்தனார் வந்து ரொம்ப கோவமா இருந்தாங்க. உடனே அந்த நம்பர் யாரு? யாரு வச்சாங்க? அப்படின்னு உடனே கேட்டுட்டு, அம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம அந்த ஆளு அவங்க வந்து ஊருக்கு எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டாங்க. 6ஆம் தேதி தான் ரிட்டர்ன் வருவாங்களாம். அதுவரைக்கும் எங்க வீட்டு வாசல்ல தான் கார் நிக்கணும். அப்ப நம்ம கார் வெளிய எடுக்கவும், உள்ள வைக்கவும் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். இதே வேற யாராவது இருந்தா, என்ன பண்ணியிருப்பாங்க, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்ப நம்ம வந்து நம்பர கண்டுபிடிச்சு, "அம்மா இந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து நான் நான் வர்றதுக்கு 6ஆம் தேதி ஆகும். என் பொண்ணுகிட்ட சாவி குடுத்து நான் கார் எடுக்க சொல்றேங்க." அப்படின்னு ரொம்ப பொலைட்டா அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு போச்சு. இத மாதிரி தான் நம்ம சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ற விதம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏதோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட சூழ்நிலை, அதுல வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் அவங்க ஒரு இன்டிமேஷன் குடுக்கணும். நான் இங்க கார் வைக்கிறேங்க அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் நமக்கு குடுத்துருக்கணும். வைக்கல. இதே மாதிரி தான் இப்போ ஒரு கணவன் மனைவி காலையில சமைக்கணும். நல்லா நிறமாத கர்ப்பிணி. மத்தியானத்துக்கு வந்து கணவர் வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரம் பார்த்து தான் வாசல்ல தண்ணி வருது. தண்ணி அதாவது 2 விதமான அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அ ஒரு இந்த இடத்துல கணவன் வந்து, "நான் வர நேரம் பார்த்து தான் நீ தண்ணி எடுக்க போவியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த நிறமாச கர்ப்பிணி அந்த பொண்ணு. கோவமான கணவனுடைய அ ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு பாருங்க. இதே இன்னொரு அ இ இன்னொரு அணுகுமுறை. "நீ ஏம்மா எடுத்துட்டு வர? நான் போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட, "நீ ஒண்ணும் தூக்க வேண்டாம். நான் போய் தூக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட அன்பான ஒரு அணுகுமுறை. கோபமான அணுகுமுறையில அந்த எரிச்சல், அந்த அந்த வேதனை ஏற்கனவே பிரெக்னன்ட்டா இருந்து நமக்கு முடியாம செய்யும்போது, இன்னும் மனவேதனையும், வலியையும் அதிகப்படுத்தும்போது, "என்னத்துக்குடா செய்றோம்?" அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அதாவது இதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன வந்து அதிகப்படுத்துறது. கார்ட்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன தூண்டி நம்ம மனச்சோர்வையும், உடல் சோர்வையும், உடல்ல
பல நோய்களையும் உண்டாக்குது. இன்னைக்கு மேஜர் டிசீஸுக்கு காரணமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. இன்னொன்னு லைஃப் ஸ்டைல் மாற்றம், நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றினதுனால நமக்கு வந்து பல நோய்கள் உண்டாகுது. அதுக்கும் மேஜர் ரீசன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ மகரிஷி வந்து சினத்தை தவிர்க்கணும் அப்படின்னா எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை வந்து எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கன்னு முதல்ல ஆராய்ஞ்சிட்டு, இந்த சூழ்நிலை, இந்த நபர், இந்த அஹ், இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? நம்ம ஒவ்வொன்றத்தையும் பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்ன மாறுதல் உடம்புலயும் உள்ளத்துலயும் நமக்கு உண்டாகுது. இதனாலதான் அல்சர் வருது, வயிற்று வலி வருதா, கால் வலி வருதா, பெரலிட்டிக் அட்டாக் இந்த மாதிரி எல்லாம் தன்னம்பிக்கை இழக்கிறோம், பயம் வரும். இதெல்லாமே நமக்கு அந்த கோபத்தினால வரும். அப்போ சினம் என்பது என்ன அப்படிங்கிறது எல்லோருக்குமே நமக்கு தெரியும். சினமானது எவ்வளவு கொடியது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவமாக கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை, அவங்களுடைய பழகுற நபர்கள், பழகுற உறவுகள், இப்படி எல்லாருக்குமே அந்த அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சினம் எழுந்தால் அது பிறர் உள்ளத்தையும் புண்படுத்துது, தன்னையும் அதாவது நம்ம உடம்பையும் மனசையும் நமக்கு கேடு விளைவிக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப தன்னையும் கெடுத்து, பிறரையும் கெடுத்து, தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பின்னரும் துன்பத்தை நீடிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்ப நெருங்கிய நண்பர்களிடத்திலே, சுற்றத்தார்களிடத்திலே தான் நம்மோட அன்பு கொண்டு நமது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கவங்க கிட்ட நாம அதிகமாக அடிக்கடி கோவப்பட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லதா? அது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? அப்ப தீமை செய்தாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பாடுடைய இந்த மனித சமுதாயத்தின் உயர்விலே நல்லது செய்பவர்களுக்கும் தீமை அளிக்கும் ஒரு எண்ணம் தான் என்ன வேகம், உணர்ச்சி வேகம், சினம் அப்படின்னா அது அது நமக்கு தேவையா? அப்ப இதை நாம கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படிங்கறது நாம இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வாதம் நீண்டால் விவாதம், விவாதம் நீண்டால் விதண்டாவாதம், தர்க்கம் நீண்டால் குதர்க்கம், குதர்க்கம் நீண்டால் கலகம். அப்போ எதுவுமே வந்து லைஃப்ல வந்து நிலை கிடையாது. நேத்து ஒரு புன்னகை, இன்னைக்கு ஒரு மௌனம், நாளைக்கு ஒரு நினைவு, பின்னர் ஒரு மறதி. கோபத்தையே மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதையுமே சுமக்கவே வேண்டாம். திட்டுறாங்களா, வாழ்க வளமுடன், நம்ம பாவப்பதிவை உனக்கு குறைச்சிட்டாங்க, நம்ம கருமையம் தூய்மை ஆகுது, கருமைய தூய்மைக்கு அவங்க உதவுறாங்க அப்படிங்கிற அளவுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு பார்த்தோம்னா யார் மேலேயும் துன்பம் வராது. அப்போ ரெண்டு விஷயம், நமக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மால் மாற்ற எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வரும். நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது, மற்றொன்றை ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த நாம கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது, வாழ்த்தி 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 எப்பேற்பட்டவங்களையும் நம்ம வந்து நட்பாக்க முடியும் அப்படிங்கிறது மகரிஷியோடைய ஆழமான ஒரு நம்பிக்கை. அப்போ நம்மளால முடியாதா என்ன? நம்மளுடைய தவம் தற்சோதனை பயிற்சி நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு கண்டிப்பாக யார் மகரிஷியே வாழ்த்துல சொல்லியிருப்பாங்க, இன்னல் புரிவோர் நம்ம எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். அப்ப அந்த கருணை அப்படிங்கிறது எப்ப வரும்? தவம் செஞ்சா மட்டும்தான் வரும், தற்சோதனை செஞ்சா மட்டும்தான் வரும். நம்மளுடைய பயிற்சி செய்து கொண்டு வர 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 நம்மளுடைய மனதும் உடலும் அணு அடுக்கு சீரமைப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய ஹார்மோன்களை சீராக சுரக்க வைத்து மகிழ்ச்சி ஹார்மோன்களை உண்டாக்கி நம்மளுடைய ஒவ்வொரு செல்கள்லையும் வந்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி நம்மளையும் நம்மளை நாம நேசிக்கிறதுக்கு பழகி, மற்றவங்களையும் நேசிக்கிறதுக்கு பழகி, நம்மளுடைய நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை, மற்றவங்களுக்காக நாம இந்த கோபத்துக்காக தண்டிச்சுக்கலாமா? இது நாம கொஞ்சம் யோசிச்சு நம்ம கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த அந்த நான் சொல்றேன் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆதிக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அன்பாக நாம இருக்கலாமே. அப்போ அன்பும் கருணையுமாக இருந்து உதவி செஞ்சு வாழும்போது நம்ம மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மனவள கலைஞர்கள் எல்லாருமே உணர்ந்துகிட்டு வரோம். இதை நாம கடைபிடித்து வாழும்போது கண்டிப்பாக நம்ம திருத்தம் நமக்குள்ள வரும், மற்றவங்க கிட்டையும் அது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம்
நம்ம ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. மிக்க நன்றிகள். ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை விருந்து. அதாவது போட்டியே இல்லாம இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்கு ஓப்பனிங்லயே வந்து எழுத்தாணி, எழுத்தாளர். இதுல ஜெயிச்சதுக்கு ஆயுதம் அப்படிங்கிறதை இவங்க 2 பேரும் உணரவும் செஞ்சாங்க பாருங்க. எழுத்தாணி, எழுத்தாளரும். நல்ல ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் ஓப்பனிங்ல. அதுபோல திருத்தம் வரணுமா வி ஹேவ் டு டைவர்ட். அதுதான் இதுல உள்ள ஒரு ஹைலைட். அது இது போக இடையில ஒண்ணு போட்டீங்க பாருங்க. சண்டை போடு, இல்லைன்னா தப்பிச்சு ஓடு. அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அது. அதுபோல நமக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அதாவது சினத்தால என்ன வரும் அப்படிங்கிறதுனா எல்லா நோயும் வரும். என்ன வராது அப்படின்னா நிச்சயமா திருத்தம் வராது அப்படின்னு சொன்னீங்க. மகரிஷியுடைய ஒரு ஆங்கிள் சாந்தி தவமும் ரிலாக்ஸேஷன் பண்ணினாலே நமக்கு வந்து அந்த கோபம் அப்படிங்கிறதே நம்மகிட்ட இருக்காது அப்படிங்கிற ஒரு இதுவும் நல்லா சொன்னீங்க. வாதம் நீண்டால் விவாதம். அதுவும் நல்ல ஒரு பாயிண்ட் அது. வாதமே தேவையில்லை. ஒண்ணு இது சொன்னீங்கல்ல ஃப்ளைட் ஆர் ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் அது. மிக சிறப்பான ஒரு சிந்தனை விருந்தம்மா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது அம்மா அவர்களை நாம் வாழ்த்தும் நேரம். அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுவோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி சனி மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்வின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்த்திய அனைத்து